இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்குள்ள நுழையிறாங்கன்னு. இப்போ குஷ்டரோகம் உள்ள ஒரு 10 மனிதர்கள் தூரத்துல நின்று நல்ல சத்தம் போடுறாங்க. எங்க ஐயரே ஏசையரே, 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தூரத்திலே நின்று. சரியா? இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி, கம்யூனிகபிள் டிசீஸ். சரியா? ஸோ அந்த காலத்துல பக்கத்துல எல்லாம் போய் நின்று பேச மாட்டாங்கன்னு, அந்த பாளையத்திற்கு புறம்பே தான் இந்த குஷ்டரோகிகள் இருப்பார்கள். அவங்க சுகமானா மாத்திரம்தான் ஆசாரியர்கள்ட்ட காமிச்சிட்டு அவங்களால உள்ளுக்க வர முடியும். அப்போ இந்த 10 குஷ்டரோகிகளும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் சுகம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் அந்த கிராமத்துக்குள்ள பிரவேசித்ததை பார்த்த உடனே இவங்க தூரத்துல நின்று, ஏன்னா பக்கத்துல வர முடியாது அவங்களோட நோயின் காரணமாக. சரியா? சோ தூரத்துல நின்று சத்தம் போட்டு கூடுறாங்க. என்ன, நம்ம கூட ஏதோ ஒரு பாவ காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரிடம் நெருங்க முடியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை எப்பதான் கிடைக்கும், ஆண்டவர் வந்தா மாத்திரம்தான் முடியும்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த பாவ காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறவர்களாக, நம்ம தூரத்துல நின்று ஆண்டவரை நோக்கி சத்தமிடுகிறவர்களாக கூட நாம் இருக்கலாம். சரியா? தூரத்துல எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் நீ பிரேயர் பண்ண நான் கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். சரியா? ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர். இவர் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய ஜெபத்திற்கும் கண்டிப்பா பதில் தருவார். என்ன, நம்ம எஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் ஆண்டவர் பதில் தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் சில ஜெபத்திற்கு எஸ்ன்னு சொல்லுவாங்க, சில ஜெபத்திற்கு பதில் நோன்னு சொல்லுவாங்க, சில ஜெபத்திற்கு வெயிட் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. என்ன, 3 விதமான ஆன்சர் ஆண்டவர் தருவார். சரியா? இப்போ அதனால கண்டிப்பா நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர மாட்டாருன்னு, கண்டிப்பா பதில் தருவார். சரியா? நம்ம பாவியாக இருந்தா கூட ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இப்ப இவங்க சத்தமிட்டு கூப்பிடுறாங்க, எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. சரியா? இப்ப பாருங்க, ஆண்டவர் அடுத்து 14ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். பாருங்க, இவங்க எதுக்காக சத்தமிடுறாங்க, எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு சொல்லிட்டு. இது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, டைரக்டா ஆண்டவர் பதில் சொல்லாம இன்டைரக்டா ஆன்சர் சொல்றாரு, நீங்க சுகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசப்பா, ஏன்னா ஆசாரியர்கள் ஆசாரிகள்கிட்ட எப்பதான் போய் காட்ட முடியும், சுகம் கிடைச்சா மாத்திரம்தான் ஆசாரிகள்கிட்ட போய் காமிக்க முடியும். அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுகம் ஆயிருவீங்க, நீங்க போய் ஆசாரியர்கள்ட்ட காமிங்கன்னு சொல்றதுதான் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாங்க. சரியா? நம்ம நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நம்மளா இருந்தோன்னு என்ன சொல்லி இருந்திருப்போம், ஏசப்பா நான் ஆசாரியர்கிட்ட நீங்க சுகம் தந்த பிறகு நான் போய் காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க சுகம் தாங்கன்னு கேட்டு இருந்திருப்போம்னு. ஆனா இந்த குஷ்டரோகிகள் அதுக்கு ஒபே பண்ணி போறாங்கன்னு. ஆண்டவர் சில வேளைகள்ல நம்ம கேட்போம், நல்ல திருமண காரியத்தை எனக்கு நடப்பிது தாங்க, என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கட்டும், திருமணம் எல்லாம் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்வார், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தந்திருப்பாரு. என்ன ஆக்சுவலா அப்படின்னா என்ன மீனிங், உனக்கு திருமணம் ஆகி உன் பிள்ளைகளை காண்பாய்ன்னு அர்த்தம்.
நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளெஸிங் மட்டும் தான் கேட்டிருப்போம். ஆண்டவர் அதற்கடுத்த ஸ்டெப் கொண்டு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். சரியா? இவங்க சுகத்தை மாத்திரம் கேட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுகமாவீர்கள், ஆசாரியர்கள்ட்ட போய் காட்டுங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த குஷ்டரோகிகள் வேற எதுவுமே கேட்காம அதை விசுவாசித்து சுகம் கிடைக்கும் கிடைக்காது அது எதுவுமே தெரியாது. ஆண்டவர் ஆசாரியர்கள்ட்ட போய் காமிக்க சொல்லிட்டாங்க. நம்ம போவோம்னு சொல்லிட்டு உடனே திரும்பி எங்க போறாங்க? ஆசாரியர்களுக்கு அவங்களை காமிக்கிறதுக்கு போறாங்க. சரியா? அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆண்டவருடைய சொற்படி கேட்டு போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்த்து அதனுடைய நடக்கும் பொழுது அந்த நேரமே நம்மளுக்கு என்னது? அற்புதம் நடக்கிறது. சரியா? சுத்தமாயிட்டாங்க. இப்பதான் திருநாப்புல ஒருத்தர் பார்த்து நம்ம சுத்தமாயிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அந்த 10 பேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் அதுல பாருங்க 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. அந்த 10 பேரும் சுத்தமாயிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும்தான் அவன் சுத்தமானதை பார்த்துட்டு, நம்ம பாவத்துல இருந்தோம், ஆண்டவர் இப்போ நம்மளை பரிசுத்தமாக மாற்றிட்டார், பாவ வாழ்க்கையில இருந்த என்ன பரிசுத்த வாழ்க்கையில ஒரு நீதிமானை போல வாழ வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்த ஓடி வந்துட்டார். என்ன உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதுவும் எப்படின்னா, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? நம்ம மற்றவங்கலாம் எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன ஒருவேளை பாளையத்துக்கு புறம்பாகவே அவங்க இருந்ததுனால சுகமான உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா ஆசாரியர்கள்ட்ட போய் ஆண்டவர் ஆசாரியர்கள்ட்ட போய் காமிக்க சொல்லியிருக்காங்க, ஸோ அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியர்கள்ட்ட போய் காமிக்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஒருவர் மாத்திரம் தாம் பெற்ற இன்பத்துக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த இடத்துல வந்ததாக சொல்லப்பட்டு. பிரியமானவர்களே, இப்போ நீங்க ஒருவேளை பாவத்திற்குள்ளதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துல நீங்க சிக்கி கொண்டவர்களாக இருக்கலாம். நீங்க ஆண்டவரை உரத்த சத்தத்தோட நீங்க அழைக்கும் பொழுது, ஐயரே ஏசையரே எனக்கு இறங்கும்னு நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி விடுவிக்கிற நாளுல நீங்க ஆண்டவர் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். சரி, ஆண்டவர் நம்மளுக்கு சுகம் தந்து விட்டார், இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தந்து விட்டார், நம்ம லைஃபை நீ பார்ப்போம்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியங்கள்ல நீங்க ஈடுபட போய்விடக்கூடாது. சரியா? ஆண்டவர் உங்களுக்கு வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் தாராரு அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஓகே, நம்ம நினைச்ச அற்புதம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்சிட்டு, ஸோ நம்ம லைஃப் நம்ம உலக பிரகாரமாக நம்ம காரியங்களை ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடக்கூடாது. சரியா? ஆண்டவரின் மூலமாக ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை, சுகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு இருக்குது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த வியாதி நிமித்தம் மற்றவர்களால ஒதுக்கப்பட்டது, பாளையத்திற்கு புறம்பே தனிமையில இருந்தது, அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இது எல்லாமே அந்த குஷ்டரோகிக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்த அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்த உடனே எவ்வளவு விடுதலையா இருந்திருக்கும். அந்த வியாதியின் கூர்ல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கூட ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் மிகவும் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உடல் அளவில் நீங்க ஏதோ ஒரு வியாதியில இருந்தாலும் ஓகே தான், பாவம் அப்படிங்கிற ஒரு வியாதியில இருந்தாலும் ஓகே தான். நீங்க அந்த இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அந்த வியாதியிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார், நீங்களும் சுகம் பெற்றுவீங்க. பெற்ற உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். ஏன்னா நன்றி
மறப்பது நன்றென்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் கூட வரும்னா, நன்றி மறப்பது நன்று அல்லது. சரியா? நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, வியாதியின் பிடியில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுவீங்க இயேசப்பா. அவங்கள சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசப்பா. நீங்க அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்க மாற்றுங்க. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன்.